ஆனா இன்னைக்கு என்ன நாள்னா வந்து குழந்தைங்கலாம் சிலம்பாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அண்ணனுடைய பிறந்த நாளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் எதிர்காலம் பெரிய நம்பிக்கை. தமிழ் தேசிய அரசியலை வந்து ஒரு வெகுஜன மக்களுக்கு வந்து ரொம்ப லகுவாக கொண்டு போன ஒரு தலைமகன். மக்கள் அதிகாரத்தின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரே தகுதியுள்ள ஒரு தமிழ் மகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அப்புறம் தான் சொல்கிறாங்க அந்த விஜய் வந்ததுனால இது போயிடும். அந்த கூட்டத்தை அப்படியே பாருங்கள், அந்த கூட்டத்தை பாருங்கள், என்ன மாதிரியான கூட்டம். மிகச் சிறப்பாக இருக்கும். 2026 என்பது நாம் தமிழருக்கான ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சிக்கான ஒரு ஆண்டா நாங்கள் வந்து கருதுறோம். 2026 அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழகத்தின் முதலமைச்சரா வரணும். இனிய பிறந்த நாள் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. ஆனா இன்னைக்கு என்ன நாள்னா வந்து குழந்தைங்கலாம் சிலம்பாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அண்ணனுடைய பிறந்த நாளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதனால வந்திருக்கிறோம். இது எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எங்கள் பரம்பரையே வந்து சிலம்ப கலையோடைய பரம்பரை தான். நாங்கள் வந்து இப்போ தனியாக ஒரு 4-5 வருஷமாக ஆயிடுச்சு. எதனால குறிப்பாக சீமான் அவர்களுக்கு இந்த சிலம்பாட்டம் மூலமாக நீங்கள் மரியாதை செலுத்தணும்? இது வந்து தமிழருடைய கலை. இது வந்து அண்ணன் பிறந்த நாளுக்கு வந்திருக்கோம். வந்து இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி பசங்களோட பார்த்துட்டு அண்ணனையும் பார்த்துட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் பிள்ளைங்களுக்கும் அண்ணன் வச்சு எல்லாமே ஃபோட்டோ எடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவருடைய பிறந்தநாள் நீங்கள் வந்திருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க இந்த பிறந்தநாள்? இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ணனோட பிறந்தநாள் வந்து இவ்வளோ பேரெழுச்சியாக காலையிலேருந்து மக்கள் திரளாக கூட்டமாக வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கிறது பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. சாப்பாடும் அன்னைக்கு அண்ணன் வழங்குறாரு நினைக்கிறேன். அது எப்பயும் உண்டு தான், எப்பயும் உணவு வழங்குறது உண்டு தான். அப்புறம் தமிழர் பண்பாட்டே வந்து விருந்தோம்பல் தானே. அதனால அப்புறம் நம்ம தமிழர்களுக்கு கட்சி இருக்க அந்த பண்பாட்டு மரபை விட்டுற முடியுமா? அதனால் உணவு வழங்குறது எப்பயும் நடக்கிற ஒரு செயல் தான். இந்த வருடம் கொஞ்சம் மக்கள் பேரெழுச்சியாக வந்திருக்காங்க. இவ்வளோ காலம் தொட்டு என்னென்னா ஒரு திராவிட தலைவர்களை வந்து தமிழின தலைவராக நினச்சிக்கிட்டு அங்கே போய் மக்கள் கூட்டமாக நின்று இருக்காங்க. ஒரு நடிகர் வீட்டு வாசலில் வந்து நின்று இருக்காங்க. அந்த கதவு கூட திறக்காது. கடைசி வரைக்கும் வாழ்த்து சொல்ல முடியாமல் வருத்தத்தோடு வந்துடுவாங்க. ஆனால் இன்றைய சூழலில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்திக்கிறதுக்கு தமிழினமே திரண்டு வந்திருக்கிறது வந்து பெரும் மகிழ்ச்சி. இது வந்து வர்ற 26 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அது அதுக்கான மாறுதலுக்கான இதுதான். இது என்ன சொன்னால், முதல்ல வந்து ரொம்ப நாள் தூங்க மாட்டேங்கிறாரு. அவர் வந்து தூக்கம் நேரத்துக்கு தூங்கணும். ஏன்னா அவரோட உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்ற வேலைகளை செய்ய முடியும். நிறைய நாள் தூங்காமே இருந்து உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் வந்து இப்போ அடுத்த தலைமுறைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, அவருக்கு வந்து 200 வயசு இருந்தால் பத்தாது அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா இயற்கை வந்து அவருக்கு வந்து 1000 வயசு கொடுத்தா கூட நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறது. அதனால் அவரோட உடம்பு நிலையை வந்து கவனிக்கணும். அவர்கள் உடம்பு ஆரோக்கியத்துடன் அவர் மனதில் உள்ள கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து அப்படியே ஒரு 15 வருஷம் நடத்தி இந்தியாவின் பிரதமராக எல்லாம் அல்லாஹ் இறைவன் ஆக்கி வைப்பாங்க. தமிழ்நாட்டின் எதிர்காலம் பெரிய நம்பிக்கை. தமிழ் தேசிய அரசியலை வந்து ஒரு வெகுஜன மக்களுக்கு வந்து ரொம்ப லகுவாக கொண்டு போன ஒரு தலைமகன். ஒரு மக்கள் அதிகாரத்தின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரே தகுதியுள்ள ஒரு தமிழ் மகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவருடைய இந்த நேர்மையான அரசியல் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு. கூடிய விரைவில் அரசியல் வெற்றியும் சாத்தியப்படும். அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து. நாங்கள் ஒரு திருவிழா மாரி தான் பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் கிடைச்ச ஒரே தலைவர் அவர் தான். இன்றைக்கி தமிழ் வரலாறை வந்து இன்றைக்கி வெளியே கொண்டு வந்தது அவர் தான். இன்னைக்கு இனிமே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, அடுத்த தலைமுறைக்கே தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி தமிழை பற்றி, தமிழ் இந்த மாதிரி அழிஞ்சிட்ருக்கு, இதெல்லாம் கொண்டு வந்தவரே அவர் தான். அவரை தவிர இன்றைக்கி அடுத்த தலைவர் வந்தாலும் அடுத்த இந்தமாதிரி தலைவர் கிடைக்கிறதே கஷ்டம். இதுமாதிரி வரலாறு வரும். இல்லை, இது வந்து ஒரு பெரிய பெருந்திரல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ணன் மீது அன்பு கொண்டு இருக்கக்கூடிய தம்பிகள் திரண்டால் இந்த இடமெல்லாம் வந்து நம்ம பத்தவே பத்தாது. இருந்தாலும் வந்து பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய தம்பிகள் அண்ணனை வந்து நேரடியாக வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க, வந்து போய்கிட்டு இருக்காங்க. அண்ணனுடைய இந்த பிறந்த நாளில் எல்லாம் வயிறார சாப்பிட்டு போகிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு உணவு அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. இல்லை, எந்த வருஷமுமே எத்தனை பேர் வந்தாலும்
அண்ணன் பிறந்தநாள் அன்னைக்கு வந்து உணவு வந்து உண்டு. இதில் மட்டும் கிடையாது, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய சிறப்பே என்னென்னா எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் நோக்கம். எங்களுடைய மாநாடுகளாக இருக்கட்டும் அல்லது பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி உணவு ஏற்பாடை வந்து சிறப்பாக செஞ்சுருவாங்க. அதனால் அண்ணன் பிறந்தநாள் அன்னைக்கு அதை எப்படி செய்யாமல் இருக்க முடியும்? அதனால் நேற்றே வந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாத போதும் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர் சாப்பிடணுங்கிறதுக்கான முன் ஏற்பாடுகளை முன்னாடியே செஞ்சுட்டாங்க. சீமானண்ணன் பிறந்தநாள் நான் இந்த நாளுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் சென்னைக்கு வந்து நான் இதோட 5 வருஷம் ஆச்சு. நான் 5 வருஷமும் தவறாமல் ஒரு அண்ணனோட பிறந்தநாள் ஒரு தரிசனம் மாதிரி நான் எப்போவுமே அண்ணன் பிறந்தநாளைக்கு வந்து பார்த்துட்டு போகிறது வழக்கம். இந்த நாள் எப்போ வரும்னு நான் எதிர்பார்த்துருப்பேன். ஏன்னா மற்ற நாள் நம்ம போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது வேறு, இன்றைக்கி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி ஃபோட்டோ எடுக்கிறது அது ஒரு மன நிறைவே நான் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லா ஊர்லேருந்தும் வந்திருக்காங்க, எல்லா தொகுதியிலேருந்தும் வந்திருக்காங்க. அண்ணனை பார்த்துருவாங்க, காலையிலேயே சீக்கிரமாக வந்தோம், அண்ணனை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி சீமானனோட பிறந்தநாள், இங்கே மரக்கண்டெல்லாம் வச்சுருக்கீங்க, இது என்னதுமா? பிறந்த நாள் நாங்கள் போன வருஷமும் வந்துட்டு அண்ணனுடைய பிறந்த நாள் அப்போ வந்துட்டு மரக்கன்று கொடுத்தோம், அண்ணன் கையால் கொடுத்தோம். அதே மாதிரி இந்த வருஷம் கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ அண்ணன் கையால் கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ள வைக்கணும். தொடர்ந்து தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் ஆதரவாக களப்போராளியாக இருக்கார் அண்ணன். ஆமாம். ஆனால் இன்னைக்கு தமிழர்கள் அதாவது நிறைய பேர் புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க வந்து எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர்கள் வந்து தமிழர்களை காட்டிக்கொள்வாங்களேந்து தமிழர்களாக இருக்க மாட்டாங்க. அதுதான் அதோட யதார்த்தமான சூழல். இன்றைய மக்களுக்கு வந்து திராவிடர்கள் யார், தமிழர்கள் யாருங்கிறதுக்கான ஒரு பெரிய அந்த போக்கு வந்துட்டு, அதனால் அந்த புதுசாக கட்சி ஆரம்பித்தவர்கள், பழசாக கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாரை பற்றியும் இப்போ தெரியும். அவர்கள் திராவிடங்கிறதே வந்து மாற்று தேசிய இனங்கள் வந்து நான் இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தை பெறத்துக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய் வடிவம் தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவங்க விமர்சனம் செஞ்சு தானே ஆவாங்க. இல்லை, உண்மைதான். ஒரு அரை நூற்றாண்டு காலமாக ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை மூடி மறைத்து அவர்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து கடந்த 90 ஆண்டுகளில் ஒரு 35-36 முதலமைச்சர்கள் வந்திருப்பாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லும்படியான 2-3 பேர் தான் வந்து தமிழர்கள், மீதி எல்லாமே பிற மொழியாளர்கள் தான். இது இந்தியாவில் எந்த தேசிய இனத்திலும், நீங்கள் மராட்டியமாக இருக்கட்டும் அல்லது அஸ்ஸாமாக இருக்கட்டும் அல்லது இமாச்சல் பிரதேச, இந்த எந்த மாநிலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது நடந்திருக்காது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அட்டூழியம், இந்த அநியாயம் வந்து தொடர்ந்து நடந்திருக்கு. அதனால தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த களத்துக்கு வந்தபோது அவர் ஒரு பெரும் முழக்கத்தை வந்து முன் வச்சார். நாங்கள் யார் வேணாலும் வா, இங்கே வந்து இருந்துக்க, பிஸ்னஸ் பண்ணிக்க, நீங்கள் வாழ்ந்துக்க, உனக்கான உயரிய பாதுகாப்பை தமிழ் தேசிய இனத்தைச் சேர்ந்த நாங்கள் வந்து கொடுப்போம். ஆனால் தமிழர்கள் எங்களை ஆளுகிற உரிமை என்பது தமிழர்கள் எங்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு அண்ணன் வந்து அந்த முழக்கத்தை முன் வச்சு தான் அந்த கட்சியவே கட்ட ஆரம்பித்தார். அதுக்கு காரணம், இங்கே இருக்கிற மற்ற தேசிய இனங்கள் மீது வன்மமோ அல்லது கோபமோ அல்லது வெறுப்போ கிடையாது. நாங்கள் மற்ற தேசிய இனங்களை மதிக்கிறோம். நீங்களா இருங்கன்னு சொல்கிறோம். தெலுங்கர்கள், நான் தெலுங்கன் அப்படின்னு இரு, நான் மதிக்கிறேன் உன்னை, உனக்கான பாதுகாப்பை நான் தர்றேன், நீ எப்படி வேணாலும் நீ சம்பாரிச்சுக்க, எப்படி வேணாலும் சந்தோஷமாக இந்த தமிழர் நிலப்பரப்பில் இருந்துக்க. நீ கன்னடன் அப்படின்னு சொன்னால் நான் கன்னடன்னு சொல்லி இரு, நான் மலையாளின்னு சொன்னால் நான் மலையாளி அப்படின்னு சொல்லி இரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள்லாம் திராவிடர் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான கருத்தை, இல்லாத கருத்தை நீ முன் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு எல்லாரும் நான் தமிழன் அப்படிங்கிறீங்க. கடந்த 50-60 ஆண்டு காலமாக எவனையெல்லாம் நாங்கள் தமிழர்கள் என்று நம்பினோமோ அவர்களெல்லாம் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சிச்சுன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. விஜயின் வருகைக்கு பின் சீமானவருடைய ஓட் பேங்க் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்பெக்குலேஷன் தானே, எதுவுமே வந்து ஸ்பெக்குலேட் பண்ணுறது எல்லாமே வந்து உண்மைன்னு சொல்லிட முடியாது. அந்த அரசியல் நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ரசிகராக இருக்கலாம், நான் கூட விஜயோட ரசிகர் தான். அதில் ரசிகராக இருந்து விஜயை பார்க்குறதுங்கிறது வேறு, அரசியல் தலைவராக விஜயை பார்க்குறதுங்கிறது வேறு. ஸோ அந்த 2 பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம ஒரு தமிழ் சமூகம், ஒரு அறிவார்ந்த சமூகம் வந்து அப்படி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் அண்ணன் வந்து he is far ahead of விஜய். தத்துவத்தை ஏந்தி நிற்கிற தலைவனுக்கும் தற்குறி கூட்டத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. அது விஜய் வந்து தற்குறி கூட்டம்,
ஒரு தத்துவ கூட்டம். தத்துவத்தை நம்புறவங்க, அதை ஏற்கிறவங்க அதன் வழி செல்வாங்க. தற்கொலை கூட்டங்கள்லாம் நாளை பின்ன அது மாற்றம் வரும். நான் இப்போ கூட அதான் சொன்னேன். தமிழ்நாட்டோட மிகப்பெரிய 2 தலைவர்கள் இருந்தபோது மதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி, அம்மையா ஜெயலலிதா இருந்தபோது அண்ணன் துணிச்சலாக அரசியலுக்கு வந்து அவங்கள எதிர்த்து பேசினவர். இப்போவும் தொடர்ந்து இத்தனை வருஷமாக இந்த 16 ஆண்டு வரப்போது, தேர்தல் சில 10 ஆண்டு வரப்போது, அண்ணன் துணிச்சலாக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய முதலமைச்சர் மகனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அண்ணன் வந்து உண்மையை பேசு உறக்க பேசுன்ற அந்த ஒரு வார்த்தைக்கு நாங்கள் எது தப்போ அதை எதிர்த்து பேசுவார், எது சரியோ அதை பேசுவார். யாருக்கும் அவர் பயப்பட மாட்டார். எந்த கூட்டத்தை பார்த்தோம், எந்த ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோம் அண்ணன் வந்து பயப்பட ஆள் இல்லை. அப்புறம் தான் சொல்கிறாங்க, அந்த விஜய் வந்ததுனால இது போயிடும், அந்த கூட்டத்தை அப்படியே பாருங்கள், அந்த கூட்டத்தை பாருங்கள், என்ன மாதிரியான கூட்டம், இன்னும் ஒரு அண்ணன் இன்னும் சாப்பிடல நின்று எடுத்துகிட்டு இருக்காரு. இளைஞர்கள் ஓட்டு போயிருன்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க. தமிழ் தேசிய ஓட்டு என்றைக்கும் அண்ணன் சீமானுக்கும் பிரபாகரனுக்கும் என்றைக்கும் இருக்குன்றது நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய பரம்பரை, என்னுடைய குடும்பம் வந்து திராவிட குடும்பம். நான் 2017 வரைக்கும் நான் இருந்த கட்சி திமுக. நான் கலைஞர் தான் நான் இருந்தேன். என்னோட முகவலிலாம் முகநூல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாவோட ஃபோட்டோவை தான் போட்டுருவேன். ஆனால் ஐயா இறந்ததுக்கு அப்புறமேல யாரை நான் தலைவராக எடுத்துக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறப்ப அண்ணன் தான் வந்தார். சரி, அதுலேருந்து நான் அண்ணனை பின்பற்றி ஃபாலோவராக நானும் வந்துட்டே இருக்கேன். எப்படி சொல்கிறது, இப்போ ஆனால் அண்ணன் திராவிடத்தை எதிர்க்கிறாரு. இருக்கட்டுமே, நான் எடுத்துக்கிட்ட வழி தானே. என் குடும்பம், என்னுடைய தாத்தா வந்து ஊராட்சி மன்ற தலைவர், எங்கள் மாமா திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளராக இருக்கார். இருந்தாலும் நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன், நாம் தமிழர் கட்சிக்கு வேலை செய்கிறேன். நான் வந்த வழி, நான் இந்த அண்ணனை ஏற்றுருக்கேன், நான் பிரபாகரனோட வழி வரேன். அதனால் நான் அண்ணனுக்காக நான் என்றும் இருப்பேன், என்றைக்கும் இருப்பேன், எப்பவும் இருப்பேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஏதாவது அரசியல் 15 வருஷம் கருத்தியல் ரீதியாக ஒருத்தர் களத்தில் நின்றுட்டுருக்காருன்னா, இப்போ வந்து விஜய்க்கு வந்து அரசியல் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லை. கொள்கை என்னன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. ஃபஸ்ட்டு கொள்கையை பற்றி வெளியில் வந்து பேசி சொல்லுங்கள். இப்போ எங்கள் தலைமை என்ன சொல்லியிருக்காரு, அதை பற்றி பேசவே வேணாம்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் அதிகமாக பேச ஃபஸ்ட்டு உங்களோட கட்சி கொள்கை என்ன ஏது ஃபஸ்ட்டு மக்களை வந்து வழி நடத்துங்க. உங்களோட ரசிகர்கள் வந்து வழி நடத்தி அதுக்கப்புறம் உங்கள் கொள்கையை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து உங்களெல்லாம் வரக்கூட முடியல. இப்போ மக்களுக்கான ஒரு தலைவனாக இருந்தால் ஒரு பிரச்சனைனா நீங்கள் போய் அங்கே நிற்கணும். ஆனால் உங்களால் அது முடியல. அப்புறம் எப்படி நீங்கள் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எதிர்பார்க்க முடியும்? ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு அவருக்கு அரசியலுக்கு வந்தால் சரி தான். அதெல்லாம் சும்மா கதை. இதெல்லாம் வந்து எப்படி இந்த நடிகர் கூட்டம்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து அந்த இது ஒரு 100 அவர் கூட வேறு ரசிகர் கூட போய் ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம். இந்த மாதிரி அண்ணன் கூட எடுக்க மாட்டார். ஏன்னா கூட்டம் வராது. அடுத்தது அவருக்கு தெரியும், ஃபோட்டோ எடுத்துட்டோன்னா யாரும் வரமாட்டாங்க. அவர் கூட இந்த மாதிரி கூட பக்கத்தில் நின்றுட்டோன்னா யாரும் வரமாட்டாங்கன்னு தெரியும். இதே அண்ணனுக்கு எப்போவுமே செல்வாக்கு இருக்குது. ஏன்னா வரலாறு, ஒரு வரலாற்று தலைவன் வந்து நிற்கிறாருன்னா வரலாறு சொல்லும் போது அது அவங்க பின்னாடி தான் நிற்பாங்களே தவிர சும்மா இங்கே நடிகை அப்படின்னா நீ வரமாட்டாங்க. ஒரு 100 ஸ்டில்லு கொடுக்க சொல்லுங்கள் அவரை, விஜயை. அடுத்த தடவை கூட்டம் இருந்ததுன்னா எங்களை கேளுங்க. குறிப்பாக தாவேக தலைவர் விஜய் வருகைக்கு பின்ன நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு பறிக்கப்படும் சொல்கிறாங்க. அது எப்படி நான் இது அதாவது திராவிட கட்சிகள் வந்து அண்ணன் வந்து திராவிடத்தை அடித்து சல்லி நொறுக்கிட்டாரு. கடந்த 15 வருஷமாக செஞ்சுட்டு வராரு. நான் இதை எதிர்பார்த்தேன். அதாவது மக்கள்கிட்ட வந்து ஒரு சரியான சித்தாந்தம், சரியான கொள்கை நிலைப்பாடு, சரியான அரசியலை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னா மிக தவறான ஒரு அரசியல் எதுன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். இது இருக்கவே கூடாது, இந்த நிலைமை இது இவங்ககிட்ட வாழவே கூடாது, இந்த மாதிரி ஒரு கொள்கையற்ற புரிதலற்ற ஒரு வியாபார அரசியல் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு மக்கள் நினச்சி உண்மையும் நேர்மையான ஒரு அரசியல் கட்சி தேர்ந்தெடுக்கணும். அந்த நிலைமை தான் இது உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ தாவேக்கன் வருகை இருக்கட்டுமே, தாவேக்க வந்தாங்க, ஏதோ பேசினாங்க, அண்ணன் வந்து கொள்கை என்னன்னு கேட்டார். அரசியல் அண்ணன் எதிர்க்கவே இல்லை, என்னென்னு கேள்வி தான் கேட்டார். ஆனால் வந்து அதுக்கே அவங்க வந்து ஒரு பதிலுமே இல்லை. இது வரைக்கும் எந்த ஒரு பதிலுமே கிடையாது. பதில் அவங்க சொல்ல மாட்டாங்க. சில பேர் அவங்க வந்து அமைதியாக பதிலெலாம் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. இப்போ இங்கே விஜய் இங்கே தான் இருக்கார். இங்கேருந்து வந்தாலே நான் கூட ஒரு கேள்வி கேட்பேன். இப்போ விஜய் வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்ங்கிறாரு. ஆனால் திராவிடத்தை சீமான் அவர்கள் வந்து எதிர்க்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு வந்து திராவிடம்னாலும் இன்னும் தெரியாது, தமிழ் தேசியம்னாலும் என்னன்னு தெரியாது. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எழுதி கொடுத்தவங்க, நீங்கள் வந்து இப்படி ஒரு பகவத்கீதையை வாங்கணும், குரான் வாங்கணும், பைபிளை வாங்கணும், பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையில மற்ற கொள்கையை ஏற்றுக்கிறேன்னு சொல்லணும். எல்லாத்தையுமே இங்கே ஒரு சாதி தலைவருக்கு இங்கே இந்த குறிப்பிட்ட சாதிக்கு இவங்களை வச்சுக்கணும், இந்த போஸ்டர் வைக்கணும், இந்த பேனர் இப்படி வைக்கணும். அது மாதிரி
தமிழ்நாட்டில் கடந்த 50 வருஷமாக திராவிடம்னு சித்தாந்தம் ஒரு செத்து போன சித்தாந்தம் ஒன்று இருக்குது. தமிழ் தேசியம்னு ஒரு சித்தாந்தம் 16 வருஷமாக தீவிரமாக ஒருத்தரால் பேசப்பட்டு வருது. நீங்கள் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும், அப்போ தான் வந்து அந்த ஒரு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை அவர் சொல்லிட்டாரு, மற்றபடி அவருக்கு தெரியாது. அண்ணன் அவர்கள் குறிப்பாக வந்து ஆளுங்கட்சியான மத்திய அரசு சரி மாநில அரசு சரி அதை எதிர்த்துட்டு கூட்டணியெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தனித்துவமாக இன்றைக்கி வந்து 6%லேருந்து 8% உயர்ந்திருக்கிறாரு. ஆனாலும் சில கட்சிகள் எந்த அங்கீகாரம் பெறாமல் இன்றைக்கி வந்து நான் தான் போட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாருமே ஒரு தேர்தல் அரசியல் களத்துக்கு வந்தால் எல்லாருமே நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு தான். நாங்கள் தான் போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்கிறதும் இயல்பு தான். களத்துக்கு வந்தால் தானே கள நிலவரம் தெரியும். நாங்கள் களத்தில் நின்று பல தேர்தல்களை பார்த்து ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி நாங்கள் கள வீரர்களாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நாங்கள் பேசுகிறதுக்கும் களத்துக்கே வராதவர்கள் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர்கள் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அந்த நம்பிக்கையோட களத்துக்கு வர போகிறாங்க. வந்தால் தான் தெரியும் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு. வரட்டும். இப்படியே அண்ணா வந்து 6%லேருந்து இப்போ 8% மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்காரு. இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் இந்த வெற்றி நீங்கள் அந்த உறுதியாக இப்போ வர 26 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வந்து இந்த ஊழல் ஆட்சியில் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் 20 வருஷமாக காசு கொடுத்து ஏமாத்தினவங்களை எல்லாரையும் இந்த முறை மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஏமாற்றுவாங்க. அதனால் ஒரு பெரிய வரலாற்று மாறுதல் நடக்கும். அது வந்து தான் பெரும் வெற்றியாக இருக்கும். இப்போ நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறது நம்மளோட பெரிய வெற்றி இல்லை, அதிகாரத்தை நம்ம அடைகிறதான் பெரிய வெற்றி. அந்த வெற்றி உறுதியாக 26 கிடைக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. 234 தொகுதியிலையும் அண்ணன் வந்து வேட்பாளர் அறிவிச்சுட்டு ஒரு தரமான வேலையை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். மக்களை சந்திக்கிறோம், மக்களோட பிரச்சனைகள், அந்த ஊரோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சந்தித்து அதை பேசுகிறோம். அதை தமிழ் தேசிய அரசியலோடு எந்த அளவுக்கு மேப் பண்ணி நம்ம ஓட் பேங்க்கை வந்து கூட்டுறதுக்கான எல்லா வேலையுமே வந்து நிர்வாகிகள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் 15 வருஷமாக இந்த களத்தில் இருக்கேன். நேற்று வந்த தாவேக்காவை நீங்கள் முதல் உரிமை கொடுக்குறீங்க. இன்னைக்கு வாக்கு சதவீதம்னு பார்த்தாக்கா 55% நாங்கள் சர்வே எடுத்த எங்களுடைய இதில் சொல்கிறேன், 55% நாம் தமிழருக்கு இருக்குது. ஆனால் மொத்தமாகவே அதை மறைக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்ற மாதிரி ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னோக்கி பயணிக்கிறவங்கள அழுத்தத்துக்கான வேலையை வந்துட்டு இந்த ஆளுங்கட்சியோ ஆண்ட கட்சியோ இல்லை மற்ற கட்சிங்களோ செய்யுதுங்க. பணத்தால் வந்துட்டு அவங்க இதெல்லாம் வந்து பேச வைக்கிறாங்க. திராவிடமோ தமிழ் தேசியம் தான். தமிழ் தேசியத்தை விஜய் போட்டிங்கிறாங்களே. விஜயே ஒரு திராவிடம் தான்ப்பா. திராவிடத்துக்கே ஒரு கை தூக்கும் போதே நாங்கள் தமிழ் தேசியம் எப்படி இருப்போம்? வரலாறு பல முதல் தமிழ் தோன்றியது வரலாறு அப்படின்னும் போது நாங்கள் தான் முன்னிப்போமே தவிர அவங்கள சும்மா வருவாங்க, கும்பல் வரும், போட்டு இந்த கொசு வந்து என்ன சொல்லுவாங்க, முடிச்சிட்டே இருக்கும். தண்ணி இருக்கும்போது தான் அந்த கொசு முக்கியம். அந்தமாரி தான் விஜய் கட்சி வந்து தவிர அதுக்கப்புறம் கலைஞ்சிரும், தண்ணி வற்றினோன்னா கலைஞ்சிரும். அந்த மாதிரி தான் விஜய். மிகச்சிறப்பாக இருக்கும். 2026 என்பது நாம் தமிழருக்கான ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சிக்கான ஒரு ஆண்டாக நாங்கள் வந்து கருதுகிறோம். 2026 அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழகத்தின் முதலமைச்சராக வரணும். அதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் கட்டமைப்பு செய்து மிகப்பெரிய அளவில் வந்து முன்கூட்டியே வேட்பாளர்கள்லாம் அறிவித்து களத்தில் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறோம். உறுதியாக நாம் தமிழர் கட்சி வெல்லும். இனிய பிறந்த நாள் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.